பிரதமர் மோடியும் ஜப்பான் பிரதமரும் ஜப்பானில் டோக்கியோவில் இருந்து சென்டாய் நகருக்கு ஆல்பா எக்ஸ் என்ற புல்லட் ரயிலில் ஒன்றாக பயணம் செய்து சென்டாய் நகரை சென்றடைந்தனர். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். எவ்வளவு நேரம் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள்? பயணத்தில் முதலீடுகளை ஈர்க்க என்னென்ன உரையாடல்கள் நிகழ்ந்தது? பிரதமரின் அடுத்த நிகழ்ச்சி நிரல் என்ன? 2 நாள் பயணமாக பிரதமர் மோடி ஜப்பான் சென்றுள்ள நிலையில் இன்று அவருடைய 2ஆம் நாள் அலுவல்கள் தொடங்குகின்றது. பிரதமர் மோடியும் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவும் தலைநகர் டோக்கியோவிலிருந்து சென்டாய் என்ற நகருக்கு ஒரே ரயிலில் பயணம் செய்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து உரையாடி இருக்கின்றனர். குறிப்பாக 40 நிமிடம் இந்த பயணம் நீடித்தது. ஆல்பா எக்ஸ் என்ற புல்லட் ரயிலில் இரு நாடுகளின் பிரதமர்களும் ஒன்றாக பயணம் செய்து தற்போது சென்டாய் என்ற நகரை அவர்கள் அடைந்திருக்கின்றனர். சென்டாய் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கிய பிரதமர் மோடியை அங்க இருக்கக்கூடிய ஏராளமான இந்தியர்கள் மற்றும் ஜப்பானியர்கள் உற்சாக முழக்கங்களை எழுப்பி இரு நாடுகளின் தலைவர்களையும் வரவேற்றனர். குறிப்பாக இந்த பயணத்தின் போது JR ஈஸ்ட், அதாவது ஜப்பான் ரயில்வே கிழக்கு பிராந்தியத்தினுடைய தலைவர் இந்த புல்லட் ரயில் திட்டத்தினுடைய இயக்கம், அதனுடைய செயல்பாடு ஆகியவை குறித்து இருவருக்கும் விளக்கமாக அவர் எடுத்துரைப்பை வழங்கினார். குறிப்பாக இந்த ஜப்பான் ரயில்வே ஈஸ்ட் தான் புல்லட் ரயில் திட்டத்தை செயல்படுத்தி வரக்கூடிய முக்கியமான அமைப்பாக வந்திருக்கின்றது. இந்த சென்டாய் நகரில் தான் இந்தியாவை சேர்ந்த ஏராளமான லோகோ பைலட்டுகள் பலரும் அந்த ஜப்பான் ரயில்வே ஈஸ்ட் நிறுவனத்தில் பயிற்சி பெற்று வருகிறார்கள். குறிப்பாக புல்லட் ரயில் இயக்கம் தொடர்பான பயிற்சிகளையும் அவர்கள் பெற்று வருகிறார்கள். அவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து அவர் கலந்துரையாடி இருக்கின்றார். தொடர்ந்து இன்றைய தினம் அங்கு பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளிலும் பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கிறார். ஏற்கனவே இந்தியாவில் ஜப்பான் நாட்டு உதவியோடு மும்பை அகமதாபாத் இடையிலான புல்லட் ரயில் திட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள்ளாக, டிசம்பர் மாதத்திற்குள்ளாக அந்த பணியை இறுதி செய்வதற்கான முயற்சிகளில் இந்தியா ஈடுபட்டு வருகிறது. இது மட்டுமின்றி அடுத்த தலைமுறை புல்லட் ரயில் திட்டத்தையும் ஜப்பானோடு இணைந்து செயல்படுத்த இந்தியா முடிவு செய்திருக்கிறது. அந்த வகையில் இந்த பயணமும் அதில் கிடைக்கப்பெற்ற அந்த தகவல்களும் அனுபவமும் அந்த அடுத்த தலைமுறை புல்லட் ரயில் திட்டத்தை இந்தியாவில் செயல்படுத்துவதற்கு உபயோகமாக இருக்கும் என்று வல்லுநர்கள் கருதுகிறார்கள். தெளிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.